நாள் 7வது நாள் அதோ அப்பா இதோட முடிஞ்சிருச்சு, அதுக்காகவா? இல்லை, வேற எதுக்கு? இன்றையோட எல்லாம் முடிந்தது. நம்ம ஆர்ப்பரிக்கிற ஒரு நாள். ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார்ன்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற ஒரு நாளாய் கர்த்தர் இந்த நாளை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். நாற்பத்தி 7வது சங்கீதம் 1வது வசனம் யாராவது வாசிக்கலாமா? 47வது சங்கீதம். ஹல்லேலூயா. சகல ஜனங்களே கை கொட்டி, அதுக்கு தான் நம்ம கை தட்டி பாட்டு பாடுறோம். அது கூட சிலர் வந்து சொங்கி மாதிரி இப்படி தட்டுவாங்க, அப்பெல்லாம் தட்டக்கூடாது. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அப்ப பாட்டு பாடி கையை தட்டி உற்சாகமா நான் ஆர்ப்பரித்து பாடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பாடும் பொழுது என்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்படும். ஆமென். அது என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா அது எல்லாமே இடிந்து போகும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 100வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 100வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் எப்படி பாடணுமா? ஆமா, பக்கத்துல கொஞ்சம் கை கொடுத்து சொல்லுங்க. பாட்டு பாடினா கம்பீரமா பாடணும். பக்கத்துல இருக்கிறவங்க கூட காது கேட்காத அளவுக்கு நம்ம பாடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கம்பீரமா கர்த்தரை ஆர்ப்பரிப்போடு அவரை நாம் துதிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம துதிக்கும் பொழுது, ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை கம்பீரமாய் ஆர்ப்பரிப்போடு நம்ம துதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். நம்மளை சுற்றி இருக்கிற எவ்வளோ பெரிய எரிகோ மதில்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் தகர்ந்து போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த 6 நாளும் முதல் நாளிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆமென். முதல் நாள் கர்த்தர் நம்ம நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும்படியாக கூடி வந்தோம். 2வது நாளிலே குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபித்து அதை தியானித்தோம். கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ள எப்படி நான் ஒரு சமாதானத்தை கொடுக்க போறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். 3வது நாள் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகத்தில் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது நாள் வியாதிகளை எல்லாவற்றையும் நம்ம விட்டு நீக்கி விட்டார். ஆமென். எல்லா வியாதியும், என்ன வேணா வியாதி இப்ப இருக்கட்டும், நீக்கிட்டார். சொல்லுங்க சத்தமா, நீக்கிட்டார். ஏசாயால சொல்லும், அவருடைய காயத்தின், ஏசாயா 54வதுல தீர்க்கதரிசி எழுதியிருப்பாரு, அவருடைய காயத்தின் தழும்புகளால் குண மாவீர்கள். என்னது? ஆமா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும், ஆக போறீங்க, நீங்க குணமாக போறீங்க அப்படின்னு. ஆனா பேதுருல எழுதும் பொழுது அவருடைய காயத்தின் தழும்புகளால் குணமானீர்கள். இட் இஸ் ஃபினிஷ்ட். ஏன்னா பைதன் ஏசாயா எழுதும்போது ஏசப்பா வரல, பேதுரு எழுதும்பொழுது ஏசப்பா நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு இருக்கிறபடினாலே நானும் குணமாயிட்டேன். ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸோ வியாதிகளை குறித்து இனி நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. வியாதி வருமா சிஸ்டர்? அது வரும், அது போகும். சொல்லுங்க, அது வரும், அது போகும். அதை பத்தி நான் பேச போறதில்லை, அதை பத்தி நான் சிந்திக்க போறதில்லை, அதை நான் இக்னோர் பண்ணிடுவேன். ஏன்னா அது இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் த கிராஸ். சிலுவையில் ஆண்டவர் அதை சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நான் பார்க்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. 5வது நாள், 5வது நாள் எதை குறித்து தியானித்தோம்? முக்கியமான பிரச்சனை, கடன் பிரச்சனை. எத்தனை பேருக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு, என் கடனை கர்த்தர் அடைச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை தேவன் கொடுத்து விட்டார். நீங்க இதெல்லாமே வந்து இந்த 7 நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இதை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இதை வாயிலை அறிக்கையிட்டு அதை உரிமை பாராட்டி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏதோ இந்த 7வது நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே நம்ம எதுவுமே சொல்லாம ஒருடைய பழைய லைஃப்லயே நம்ம இருந்தோம்னா இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது.
ஹல்லேலூயா. ஓகே, நேற்று தினத்துல பிள்ளைகளுக்காக, ஆமென். ஸோ பிள்ளைகளை குறித்தும் எந்த கவலையும் இனி நான் பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை எங்கே தான் போனாலும் ஆண்டவர் என்ன, செத்தே போயிடுச்சு, பாவத்தில் இருக்குது, இதில் இருக்குது, லவ்வில் விழுந்துருச்சு, செத்துருச்சு, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் புத்தி வரல, ஞானமே இல்லை, என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறல, பரவாயில்லை. ஆமென். ஏசப்பா வந்து அந்த பாடையில் கை வச்சிட்டாருன்னா அவன் வாலிபன் ஏஞ்சிருவான். எழுப்பி விட்டுட்டு அவர் போயிடல. எந்த தாய் அந்த பிள்ளைக்காக அதிகமாய் கண்ணீர் வடித்தாலோ அந்த தாயின் இடத்துல அந்த பிள்ளையை ஒப்பு வச்சிட்டார். ஆமென். இந்த இடத்துல எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்காக அதிகமான கண்ணீர் வடித்திருக்கிறீங்களோ உங்க கண்ணீரை தேவன் பார்த்திருக்கிறார். உங்க பிள்ளையை நேற்று தினத்திலேயே உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு பிள்ளை எப்படி இருக்குதுன்னெலாம் பார்க்காதீங்க, விசுவாச அறிக்கை மாத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த தாய் இயேசுவை நோக்கி கூட போல, அவ பாடையை சுமந்து கொண்டு போறவங்களோட அழுது கொண்டே அவ போறா புதைக்கிறதுக்காக. ஆனா அவளை தேடி இயேசு வந்தார். அவளுடைய கண்ணீரை அவருக்கு அதுக்கு மேல, அதாவது நம்ம ஒரு எல்லைக்கு மேல சில காரியங்கள்ல துக்கப்பட்டு நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா அதை ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். பெற்றோரோ அல்லது நம்மளே கூட யாரோ ஒருத்தர் ரொம்ப அழுகுறாங்க அப்படின் போது மனதுருகிடும். பொல்லாதவர்களாகிய நம்மளே மனதுருகிறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சில காரியங்களில் காயப்பட்டு மனம் நொந்து போய் நம்ம அழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூப்பிடாமலே ஏசப்பா அந்த இடத்துல வந்து நமக்கு விடுதலையை கொடுத்துருவார், அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்துருவார். அதை நேற்று தினத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்துருக்கிறார். ஆகவே பிள்ளைகளுக்காக இனிமேல் நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆர்ப்பரிப்பு நாள். இது எல்லாம் எனக்கு செய்து முடிச்சிட்டீங்களே, அதற்காக நான் உம்மை துதிக்க போறேன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு என்ன நாள்? ஆர்ப்பரிப்பு நாள். ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? யோசுவா எழுதின புத்தகம் யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஹல்லேலூயா. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. சரி, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது வசனத்துல நம்ம படிக்கலாம். எரிகோ முதல் வசனத்திலிருந்தே, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ள வரவில்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் இப்ப யாரை நோக்கி சொல்றாரு? யார்கிட்ட பேசுறாரு? இந்த பாயிண்ட்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணும். கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுப்பேன் தானே சொல்லணும், இன்னும் கொடுக்கலையே. அவங்க எல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க, எரிகோ கோட்டைக்குள்ள அந்த ராஜாலாம் உள்ள இருக்கிறாங்க, வெளியில இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, நான் எரிகோவையும் அந்த ராஜாவையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன். நடந்துட்ட பிறகு சொன்னாரா, நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா? இப்போ இந்த 6 நாள் நம்ம ஒரு தலைப்புல தியானித்ததெல்லாம் நடந்துட்ட பிறகு நம்ம அதை நம்பணுமா, இல்லை நடந்துட்ட பிறகு தேவன் நமக்கு சொன்னாரா, இல்லை நடக்க போகிறதற்கு முன்பாகவே அதை நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? அப்ப இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல. ஆனா வார்த்தை வந்துருச்சு. இப்போ யோசுவாக்கு சொன்ன வார்த்தைக்கு ஓகே, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி என்ன பண்ணணும்னு சொல்றாரு. எரிகோ என்ன பாருங்க, எரிகோ கோட்டை, இது ஏற்கனவே நம்ம 40 நாட்கள்ல ஜானி இந்த மெசேஜ் எடுக்கும்போது நம்ம எல்லாருமே இதை தியானித்து இருக்கிறோம். எரிகோ கோட்டையை ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க சுத்தி வாருங்க. அப்போ யாரும் வாயே திறக்க கூடாது, அமைதியா சுத்தி சுத்தி வாங்க. 7வது நாளிலே 7 தரம் நீங்க சுத்தி வந்து ஆர்ப்பரித்து சத்தமிட்டு முழக்கமிடும் பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழும். இதை இப்ப யார்கிட்ட சொல்றாரு? அவரு கொஞ்சம் வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் போட்டு ஜனங்கள்லாம் கேட்குற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்லை. நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க,
தனியாக சொல்லிட்டு போயிடுவார் நம்ம கிட்ட. நம்மளை யாருன்னா நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. வேறு எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறேன், ஜோக் அடிக்காத போ. அது எப்படின்னு சுற்றி வந்தாக்கா எக்காலம் ஊதுனாக்கா எரிகோ விழுந்துருமா? யோசிச்சிருப்பாங்களா இல்லையா அந்த ஜனங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே பல யுத்தங்களில் தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. எதிரி பெருசாக இருக்கும்போது இப்போ ஒரு பயம் இருக்கும், ஒரு பீதி இருக்கும் ஜனங்களுக்குள்ள. இதுவரைக்கும் யுத்தத்தில் இப்படி ஜெயிச்சது இல்லையடா. அப்போது நம்ம போகணும், சண்டை போடணும், சண்டை போட்டு தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் நீ சுற்றி வந்து நீ ஆர்ப்பரித்து நீ சத்தம் போட்டாக்கா உனக்கு வந்து எரிகோ வந்து இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட தனியாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ யோசுவா இதை ஜனங்க கிட்ட சொல்றாரு. ஜனங்களுக்குள்ள யோசனை இருந்திருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இவன் சொல்றது கேட்கணும்? அது எப்படி இடிஞ்சு விழுந்துரும்? நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? அதுக்காக தான் யோசுவா சொல்லிட்டாரு, 6 நாள் வாயே தரக்கூடாது. நீ வாயை திறந்த ஏதாவது நீ எதிர்மறையா பேசுவ, நெகட்டிவா பேசுவ. தேவன் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யாமலே போயிடுவார். அப்புறமா உன் வாயின் வார்த்தை அவருக்கு விரோதமா எழும்பி நின்று. ஆமென். அப்போ ஒன்று, யோசுவா கிட்ட சொல்ற வார்த்தைய ஜனங்க கேட்கணும். கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. அதிசயமா இஸ்ரவேல் ஜனங்க கேட்டுட்டாங்க. நிறைய நேரம் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறாங்க, முறுமுறுத்து இருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க, திட்டி இருக்கிறாங்க. மோசே நிறைய வாங்கி கட்டின்னு இருந்திருக்கிறாரு. ஆனா யோசுவா சொல்லும்போது கேட்டுட்டாங்க. ஆமென். இப்ப யோசுவாக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டோம், இவனுங்க பொல்லாதவனுங்க, மோசேவியே உண்டு இல்லைன்னு ஆக்கணவனுங்க. 40 நாள் போய் கீழே வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்ன உடனே ஆரோனை கூப்பிட்டு கண்ணுக்குட்டியை செஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்னமோ பண்ணவனுங்க. முரட்டாட்டம் உள்ள ஜனங்க இவனுங்களை நம்பி வேற அவர் வேற நம்மளை விட்டு போயிட்டாரு. இதில் ஆண்டவர் வேற இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்றாரு. அதுவும் எரிகோ மதில் வந்து அவ்வளோ பெரிய எரிகோ மதில். டேய், துதிச்சா எக்கால ஊதுனா எப்படிரா உடையும்? வாய்ப்பே கிடையாது, பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. யோசுவாவுக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பயம் இருந்திருக்கும். ஆமென். ஆனா தேவ சத்தத்தை யோசுவா மட்டும்தான் நேரடியா கேட்டார். ஆமென். யோசுவா அதை நேரடியா கேட்டபடினாலே யோசுவாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஆனா ஜனங்க யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படி அவங்க இருதயத்தை தேவன் திருப்பினார். ஹல்லேலூயா. அவங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தம் யோசுவாவின் மூலமாக அவங்க கேள்விப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க எக்காலம் ஊதினாங்க, ஆர்ப்பரித்தாங்க, 7 முறை சுற்றி வந்தாங்க. சரி, நம்மள ஒரு கடினமான ஒரு காரியத்தை செய்ய சொன்னாக்கா நம்ம செஞ்சிருவோம். ஹல்லேலூயா. கடினமா இப்போ வந்து இந்த எரிகோ கோட்டையை உடைக்கணும் அப்படின்னாக்கா பெரிய பெரிய புல்டோசர்லாம் எடுத்துக்கோங்க, ஜேசிபி வண்டியெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் பிளான் பண்ணணும், நம்ம சுற்றி இத்தனை வண்டி இருக்கணும், நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, இவ்வளோ ஆட்கள் இருக்கணும், போட்டு உடைங்க. நான் 1 2 3 சொன்னோன்னே ஒரே போடுங்க உடஞ்சிடுனா அப்போ நம்புவோம். கரெக்டா? ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா, இது என்ன, இது லூசுத்தனமாக இருக்குது, சின்ன பசங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லின்னு இருக்கிறியா, அதை எப்படி நம்புறது? சரி, நம்ம படிச்சுட்டு வந்துடுறோம், இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருந்தது, எரிகோ விழுந்துருச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருத்தராக நின்று நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எவ்வளோ பயம் இருந்திருக்கும். அட, இவனுங்க சுற்றி வரானுங்கன்னு தெரிஞ்சோடனே அவனுங்க படையெடுத்துன்னு வெளியில் வந்தாக்கா இவனுங்க செத்தானுங்க. கரெக்டா? சும்மா இருக்கிற நாயை பிடிச்சி காது இழுத்த கதையாயிடும். நம்ம போய் அங்கே நிற்க, நம்ம எரிகோ சுற்றி ஆர்ப்பரிக்க, அவனுங்க படையோட வெளியில் வந்து எல்லாரையும் அடிச்சு தூம் கிளப்பிட்டா முடிஞ்சிருச்சு ஜோலி. அந்த பயமும் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவராலே அற்புதங்களை செய்ய முடியும். அதற்காகத்தான் நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு தேவன் இந்த 6 நாட்களும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் கடன் அடைஞ்சிரும், அது 25 லட்சம் 50 லட்சமா இருந்தாலும் அடைஞ்சிரும். உனக்கு எவ்வளோ பெரிய வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, உனக்கு இன்னும் டைம் 3 மாசம் தான் கொடுத்துட்டாலும் அதிலிருந்தும் தேவனால விடுதலையை கொடுக்க முடியும். உன் பிள்ளை எவ்வளோ பெரிய கேடுகட்ட அயோக்கியத்தனத்தில் ட்ரக் அடிக்டா வேற ஏதோ ஒரு லவ் அஃபேர்ல விழுந்து கீழ்ப்படியாம இருந்தாலும் அங்கிருந்தும் தேவனால தூக்கி எடுக்க முடியும்னா பல
வருடங்களாய் இதுல நம்ம போராடி இருப்போம். ஆகவே இன்றைக்கு இந்த ஒரே வார்த்தையில இந்த 6 நாள்ல இவைகளை விசுவாசிக்கிறது நமக்கு கொஞ்சம் கடினம், கஷ்டம். ஆனா நமக்கு எனக்கு இதுல இருந்து ஆண்டவர் எனக்கு பேசின ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவங்களா போயிட்டு எரிகோ கோட்டையை ரவுண்டு கட்டியிருந்தா என்ன இருக்கும்? ஒன்னும் நடந்திருக்காது. அவனுங்க வந்து இவங்களை அடிச்சு தூசு கிளப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஆனால் தேவன் ஒரு நாளை நியமித்து அவருடைய சத்தத்தை நமக்கு சொல்லி அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி, இந்த நாள்ல நீ ஃபாஸ்டிங் இரு, இந்த நாள் இது பிள்ளைகளுக்காக, இது குடும்பத்துக்காக, இது உன்னுடைய கடனுக்காக, இது உன் வியாதிக்காக, உன் அபிஷேகத்துக்காக, இந்த நாளை நீ நியமித்து இந்த நாட்களை நீ உபவாசித்து நீ ஜெபம் பண்ணு, அப்ப நான் உனக்கு விடுதலையை தருவேன். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யோசுவா கிட்ட சொல்லுகிறதற்கு முன்பாக இவங்க எரிகோ கோட்டை கிட்ட போய் நின்று இருந்தாங்கன்னா எரிகோ கோட்டை விழுந்திருக்காது, ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனா the word of God is so powerful. கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்த பிறகு யோசுவா ஜனங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து விட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களை செய்கிற நேரம் வந்தாயிற்று என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பி இன்னொன்னு யோசிச்சேன். சொன்னது யோசுவா கிட்ட, ஜனங்க நம்புறது கஷ்டம், ஆனா நம்பினாங்க. பேசுனது என்கிட்ட, ஆனா நீங்கெல்லாம் நம்பி வந்திருக்கிறீங்க. ஆமென். நான் ஜெபிக்கும் போது என் தனி அறையில ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஜனங்களை நீ கூட்டி சேர்க்கணும், ஜனங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும், இதுக்கு மேலே என் பிள்ளைங்க கடனில் இருக்கக்கூடாது, வியாதியில் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களால் நிறைய கண்ணீர் வடிச்சிட்டாங்க, நான் இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவங்கள கூட்டி சேர்த்து உபவாசித்து ஜெபம் பண்ணு, நான் விடுதலையை கொடுப்பேன். இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் வந்திருக்கிறபடினாலே நம்மை சுற்றி இருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் இன்றைக்கு தகர்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நடந்து முடிகிறதற்கு முன்பாகவே அவங்க ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு காரியம், நமக்கு வியாதி சுகமாகிறதற்கு முன்பாகவே, கடன் தீர்கிறதற்கு முன்பாகவே, கணவன் மனைவி உறவு சரிப்படும் முன்பாகவே, என் பிள்ளை திருந்தி வருகிறதற்கு முன்பாகவே நான் ஆர்ப்பரிப்பேன், நான் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்பேன். I will just trust in God that He has promised me and He is capable of fulfilling all His promises. அவர் வாக்கு கொடுத்தவர், உண்மை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவங்க ஆர்ப்பரிச்சாங்க, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது அப்ப அவங்க அங்க என்ன செஞ்சாங்க? முதலாவது காரியம், இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ சத்தத்தை நம்ம கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் பிளஸ் ஆர்ப்பரிப்பு. வெறும் ஆர்ப்பரிக்கிறது அல்ல, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இப்ப நான் ஆர்ப்பரிப்பேன், துதிப்பேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். இந்த காரியம் நடத்தி நான் கொடுமையான வியாதியில இருக்கும் போதே அந்த வியாதியை குறித்து பேசாமல், ஆண்டவரே இந்த வியாதியை நீங்க சுகமாக்கிட்டீங்களே, உங்களுக்கு நன்றி 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 சொல்ல 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 அந்த வியாதி நம்மை விட்டு போக ஆரம்பித்துரும். கடன்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா, இந்த நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லிட்டீங்க, நன்றி ஆண்டவரே, இதை நீங்க செய்து முடிச்சிட்டீங்க, இனி டெய்லி இதை மட்டும் தான் நம்ம செய்ய போறோம். ஆமென். டெய்லி இதை நீங்க சொல்லிட்டே இருங்க, நீங்க செய்துட்டீங்க, நீங்க முடிச்சிட்டீங்க, வியாதியை நீக்கிட்டீங்க. பிரச்சனையில இருக்கும் போதே தேவனை துதிப்பதுதான் ஆர்ப்பரிப்பு. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். விசுவாசத்தோடு நம்ம கீழ்ப்படிந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் இடிந்து விழும். சூழ்நிலைகளை பார்த்து சோர்வுகள் வரலாம், ஆனால் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லாத போதும் மோசமான சூழ்நிலையில நின்று அங்கிருந்து நான் அவரை ஆர்ப்பரித்து கொண்டிருப்பேன். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் சரியாயிட்ட பிறகு துதிக்கிறது அல்ல. I will keep praising Him because I know who He is. He is an almighty God. He is an almighty God. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வெளிப்படையான சத்தம் தான் ஆர்ப்பரிப்பு. சும்மா ஆர்ப்பரிக்கிறது இல்லை. நல்லவர்ப்பா, நீங்க நல்லவர்ப்பா, நீங்க நல்லவர்ப்பா. நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன்,
பாஸ்டர் சிக்கா ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமான துக்கத்தினால கண்ணில் தண்ணி வரும், ஜெபம் வராது, என்ன சொல்லி கேட்கறதுனே தெரியாது. ஒரு மாதிரி ரொம்ப அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். இருப்பாரா, பிழைப்பாரா, மறிச்சிருவாரா? அப்போது இருதயத்தில் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், லார்ட் ஐ லவ் யூ, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. அப்பா, நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன். இந்த ரெண்டே வார்த்தையை தவிர வேறு எதுவுமே எனக்கு சொல்லி ஜெபிக்க தெரியாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக டாக்டர்ஸ் அங்கே டைம் கொடுத்துட்டு அப்படியே அவர் ஆக்சிஜன்லாம் வச்சு இசிஜிலாம் மானிட்டர்லாம் வந்து வேற காட்டும்போது பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகும்போது வேற எதுவுமே சொல்ல தெரியாது, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கும், ஜெபிக்க கூட தெரியாது. அந்த காரிடாரில் அப்படியே நடந்துகிட்டே வேகமாக அந்த மெடிசன் வாங்க சொல்லும் பொழுது, லார்ட் ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன். இதை மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். நீங்கள் யார்? நீங்கள் ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்கள் நான் என்னை நேசிக்கிறத விட நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க, எனக்கு தெரியும் ஏசப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஏசப்பா. அப்போது சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது அல்ல, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது அதை சொல்ல 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 உள்ள ஒரு நல்லாயிடுவார். மோசமான கண்டிஷன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே விட்டு கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் சூழ்நிலைகள் இனி உங்களை பயமுறுத்துகிறதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் நம்பிக்கையுடைய வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அதுதான் ஆர்ப்பரிப்பு. வெறும் இங்க பாட்டு மட்டும் பாடிட்டு போகிறதல்ல. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். 14வது வசனம் வாசிங்க. 14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். நல்லா கவனிங்க. தாவீது ஒரு பெரிய ராஜா ஆயிட்ட பிறகு நடு ரோட்ல அவன் இருதயத்துல, அதாவது நான் பெரிய ராஜா, நான் வந்து அப்படியே பயங்கரமா அப்படியே எல்லாரும் முன்னாடியும் நான் அப்படியே பிரஸ்டீஜியஸா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. அவன் இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தது. தேவன் மேல ஒரு நன்றி உணர்வினால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த நிறைவின் வெளிப்பாடாக அவன் சுற்றி முத்தி யார் இருக்கிறாங்க எதை பத்தியுமே அவன் கவலைப்படல. தான் ஒரு ராஜான்றதை கூட அவன் கவலைப்படல. மேலாடையை கழட்டி தூக்கி போட்டு அவன் பாட்டு அவன் எப்படி, நான் ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல ஒரு சிறுவனாய் நான் அதை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது நான் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தது போல அவன் மைண்ட் திருப்பி அங்க வந்துருச்சு. என் தேவன் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மேல் சட்டையை கூட அவுத்து போட்டு அவன் தன் ராஜான்றதை மறந்து போயிட்டு அவன் நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தின் ஆழத்துல தேவன் மேல நமக்கு ஒரு அன்பு இருந்தது, ஒரு நன்றி உணர்வு இருந்ததுன்னு சொன்னா எந்த இடத்துலையும் அவரை துதிக்கிறதற்கு, அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு வெட்கப்படவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. He was filled with God's love. ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தேவனை குறித்து எப்போதுமே இருந்தது. நம்ம இங்கிருந்து போகும்போது ஒன்று, நான் கீழ்ப்படியணும். ரெண்டாவது, மகிழ்ச்சி எப்போ வரும்? மகிழ்ச்சி எப்போ வரும்? நல்லது நடக்கும்போது. எதிர்பார்த்த காரியம் நடந்து விட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும். ஆனா அன்னாளுக்கு ஏலி சொன்ன உடனேயே அவள் அதுக்கப்புறமா துக்கமுகமா இருக்கவில்லை. அவள் அதுக்கப்புறம் போய் நல்லா சாப்பிட்டா. உடனே சாமுவேல் பறந்துட்டானா? இல்ல. அப்போ வார்த்தை வந்துருச்சு, நீ போமா, ஏலி சொல்லிட்டார், உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆகும், உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுட்டார், நீ கிளம்பு அப்படின்னு உடனேயே அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அவள் அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்னும் கர்ப்பம் தரிக்கல,
இன்னும் கடன் மாறல, இன்னும் வியாதி மாறல, ஆனா இருதயத்துக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா தேவன் மேல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். என் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டார், எனக்கு எரிகோ கோட்டைகளை தகர்த்து விடுவார், அவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டார், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தால் போதும், அவர் அடுத்தடுத்த அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். Hallelujah. So I will rejoice in the Lord. நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த மகிழ்ச்சியை தாவீது வெளிப்படுத்தினான். இரண்டாவது காரியம், நான் தேவனுக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருப்பேன். அவன் தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம எந்த சூழ்நிலை, எவ்வளோ பெரிய உயர்வை தேவன் எனக்கு கொடுத்தாலும், நான் எங்கிருந்து வந்தேன்னு நான் சொல்றதுக்கு ரெடியா இருந்தா அதுதான் அவரை நான் மகிமைப்படுத்துகிறது. சிலர்லாம் ஒரு மோசமான நிலைமையில இருந்திருப்பாங்க, அங்கிருந்து ஆண்டவர் தூக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஆசீர்வதிச்சிருவாரு. ஆனால் அந்த பெரிய அளவில் ஆசீர்வாதம் வந்த பிறகு தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல விரும்ப மாட்டாங்க. நான் எங்கேருந்து வந்தேன் சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ள கௌரவம் பார்ப்பாங்க, ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா நாளும் அந்த தாழ்மை, என்னை எங்கேருந்து கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார், என்னை எங்கிருந்து தூக்கி கொண்டு வந்தார், அதை நம்ம நினைத்து கொண்டே இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எரிகோ கோட்டை நிச்சயமாய் இடிந்து போகும், நம்முடைய பிரச்சனைகள் நிச்சயமாய் நமக்கு மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? பாடி துதி செய்ய தொடங்கியதும். 12வது வசனம் வாசிக்கலாமா? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று எனக்கு என்ன பேசணும்னே தெரியல, எனக்கு என்ன யோசிக்கணும்னு தெரியல, இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ். ஐ ஹவ் ட்ரைட் ஆல் த மீன்ஸ். எல்லா ட்ரையல்ஸும் நான் பார்த்துட்டேன், எல்லா பக்கத்துலேயும் நான் இதுக்கான முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. என் பிள்ளைகிட்ட பேசி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், நல்லதை நான் கடிந்து கொண்டு பார்த்துட்டேன், பிள்ளை திருந்தலை. கணவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், மனைவி கிட்ட சொல்லி பார்த்தேன், என் கணவன் மனைவி உறவு பலப்படுகிறதற்கு அவங்க புரிந்து கொள்ளலை. என் கடன் பிரச்சனை தீர்க்கிறதற்கு கணக்கு எழுதி 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 பார்த்து என்ன பண்ணுறது இரவெல்லாம் தூங்காம யோசித்து பார்த்துட்டேன். ஆனால் ஐ டோன்ட் ஹாவ் அ வே. ஆமென். இந்த ஏராளமான இந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், வெறுமையா நின்று கொண்டிருக்கிறேன், பலவீனமாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரெங்க். எனக்கு பலன் இல்லை, எனக்கு திராணி இல்லை. இந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. என்ன செய்யறதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால எங்களுடைய கண்கள், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம கிட்ட டோட்டலா பலன் இல்லை அப்படின்னும் போது நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பலன் இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே நம்ம என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ நான் அதை சொல்கிறேன், உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆம்பூரில் இருக்கிற அந்த ஏரியா டிஎஸ்பி எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் அவருக்கு சொல்கிறேன், நீ போ, அவர் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவார். ஓகே ஃபைன், என் ஃப்ரெண்டு டிஎஸ்பி நல்லா தெரியுமா, இந்த பிரச்சனையை அவங்க சித்தி தருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக பயங்கரமாக போராடிலாம் ஜோம் பண்ண மாட்டோம். ஆண்டவரே நான் போகிறேன், அந்த டிஎஸ்பி காரியத்தெல்லாம் வாய்க்க செஞ்சிடணும். வேலை ரெக்கமெண்டேஷனுக்கு நான் சிஎம்மோட பிஏக்கிட்டே எனக்கு பர்சனலாக ஆள் தெரியும், அதனால் நீங்கள் போங்க பிரதர், உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நான் இப்போ இளங்கோ பிரதர்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன். அப்படின்னா அவங்க எனக்கு சிஎம்மோட பிஏவே எனக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பயங்கர ஊக்கமாக ஜபம்லாம் பண்ணணும் நமக்கு தோணாது. ஆனால் இதுவுமே வாய்ப்பு இல்லைன்னு வைங்க,
எதுவுமே எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது, எனக்கு 10 பைசா, எனக்கு 10 ரூபாய் கடன் கேட்டால் கூட எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் பொழுது 2 கரத்தையும் ஆண்டவர்கிட்ட சரண்டர்னு ஒப்பு கொடுத்துருவோம். முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கையும் தூக்கி, எனக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா, இவங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என் கண்கள் உங்களை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமைக்கு மாத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் அதாவது இதுதான் என் நிலைமைப்பா, அந்த நிலைமையிலிருந்து அவரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்படிதான் செய்வாருன்னு இல்லை, அவர் எப்படி வேணாலும் நமக்கு வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் ஒரு முறை பாஸ்டர் நாங்கள் அட்மிட் பண்ணிட்டு, ஃபிஸ்டுலா தான், கையில் அந்த ஃபிஸ்டுலாவுக்காக நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அந்த இரவு நல்லா ஜாலியாக 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். அவரே தான் கார் ஓட்டிகிட்டு போனார், நாங்கள் 2 பேரும் போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபிஸ்டுலா, ரிட்டர்னுக்கு மட்டும் நம்ம டிரைவர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால், ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க, திடீர்னு பண்ணுறாங்க. நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்க. அவங்க சொன்னாங்க, எலிசபெத், ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். இவங்க ஏன்டா திடீர்னு இப்படி சொல்கிறாங்க நமக்கு, திடீர்னு ஃபோன் பண்ணி, எலிசபெத், ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச், உண்மையாக நீயும் கணவரும் ஊழியம் செய்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த வார்த்தையை திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு, ஏன்க்கா என்னாச்சு அப்படின்னு. இல்லை எலிசபெத், என் கணவருக்கு கடந்த நாட்களில் அவங்க பயங்கர ரிச்சு, பயங்கரமான ரிச்சு. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க அம்மா வந்து எந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் காசு கொடுத்து அனுப்புவாங்க. இதை பார்த்து பார்த்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஊழியக்காரங்கெல்லாம் துட்டு வாங்கின்னு போகிறதுக்குன்னே வீட்டுக்கு வராங்கன்னு எந்த ஊழியக்காரங்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க, சும்மா வந்து காசு வாங்கின்னு போயிடுறாங்கன்னு. அந்த லிஸ்ட்டில் தான் என்னையும் இவரையும் வச்சுருந்தாங்க. நாங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவோம், எங்களையும் நாங்கள் பணத்துக்காக தான் வந்து போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ எங்கள் மேலேயும் அவங்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, கடந்த வாரத்தில் என் கணவருக்கு யூரின் போகும்போது பிளட்டு வந்துருச்சு, உடனே டாக்டர்கிட்ட நாங்கள் போய் பார்த்தோம், டாக்டர்கிட்ட போய் பார்த்தாக்கா உங்களுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு உணர்த்துங்க, ஃபாஸ்டிங் போட்டோம், ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி செபிக்க ஆரம்பித்தோம். சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாராம். என்னன்னா, எலிசபெத்துக்கு 25,000 உடனடியாக அனுப்பி வை. இது வேற யாரும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லனே, என் ஃப்ரெண்டு ஷீபாவுடைய சொந்த நாத்தனார், பேரோட சொல்றேனே. இதெல்லாம் நான் நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு நடந்ததெல்லாம் நிறைய இது வரைக்கும் நான் வெளியில சொல்லலை, நம்ப மாட்டாங்கன்றதுனால. ஆனால் இப்போ எனக்கு லீடிங் இருக்கிறதுனால நான் சொல்றேன். 25,000 எலிசபெத்துக்கு உடனே அனுப்பி வை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவங்க உடனே சரி ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு அன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. இவங்களும் உடனே ஷீபாக் சொல்லி, எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல, ஷீபாக் சொல்லி இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு, நாங்க அனுப்பலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில திருப்பியும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வேற ஒரு டாக்டர் கிட்ட மறுபடியும் செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு, யார் சொன்னது உங்களுக்கு கேன்சர்னு இப்படிதான் கேட்டாரா, யார் சொன்னது உங்களுக்கு கேன்சர்னு? அது எப்படி சொல்லுவாங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு சின்ன மைனர் ஃபால்ட் தான், யூரின்ல பிளட் வந்திருக்குது, கரெக்ட் தான், அது இந்த மெடிசன் கொடுத்தாக்கா சரியாயிடும், அது ஒன்றும் ரொம்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு சீரியஸ் இஷ்யூ கிடையாதுன்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். அவங்க என்கிட்ட சொல்றாங்க, எலிசபெத் உனக்கு 25,000 தேவைப்பட்டிருக்குது, என்னை சும்மா கேட்டிருந்தா நான் 1000 ரூபாய்க்கு மேல 10 பைசா உனக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். இதுதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கொடுக்குற ஆள் கிடையாது, எனக்கு பிடிக்காது, 1000 ரூபாய்க்கு மேலே 10 பைசா நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை கத்தர் எனக்கு அனுமதிச்சு என்னை பொருத்தனை செய்ய வைத்து உனக்கு கொடுக்க வைக்கிறார்னா உங்களை கத்தர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு நான் இது மூலமா நான் பார்க்குறேன். ஜீசஸ் லவ்ஸ் யூ so much எலிசபெத். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஃபிஸ்டுலாக்கு நாங்கள் போகும்போது வெறும் 5,000 ரூபாயோட தான் உள்ளே போனோம். ஆனால் அடுத்த நாள் அந்த ஃபிஸ்டுலா பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் சீரியஸ் ஆயிட்டாரு.
ஃபிஸ்டுலா முடிச்சு நாங்கள் அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது. இட்ஸ் வெரி மைனர் ஆப்ரேஷன். ஆனால் முடிச்சு அவர் பயங்கர சீரியஸ் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் பண்ணாததுனால மூச்சு திணறல் வந்து அவர் டெத் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. பல்ஸ், பால்பிட்டேஷன் எல்லாமே டவுன் ஆகி, பிபி எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. அவர் இனி காப்பாற்றுறது ரொம்ப. நான் டாக்டர் கிட்ட போய் கேட்குறேன், ஃபிஸ்டுலா வந்து என்ன ஏற்கனவே ஒரு கையில் போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது ஃபெயிலியரா டாக்டர் அப்படின்னு போய் ரொம்ப இன்னசென்ட்டாக நான் கேட்டுன்னு இருக்கேன். உயிரியே காப்பாற்ற முடியுமான்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் ஃபிஸ்டுலாவை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டுன்னு இருக்கிறீங்களா, வெளியே போங்க அப்படின்றாரு டாக்டர் என்கிட்ட. அவர் உயிரையே இப்போ காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. ஃபுல்லாக சுற்றி டாக்டர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அதன் பிறகு இவர் அங்கே தொடர்ந்து அங்கே இருந்ததுனால நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த காசு எல்லாத்தையுமே அங்கே அதுக்கப்புறமா செலவு பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த ஒரு சோதனைக்குள்ளாக போகிறதற்கு முன்பாக என் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்திட்டு தான் அந்த பாதையில் எங்களை கொண்டு போனார். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையை காட்டிலும் நீங்க இவ்வளோ எங்களை நேசிக்கிறீங்களே, கொடுக்கவே கூடாதுன்னு யோசிக்கிற ஒருத்தருடைய உள்ளத்துல கூட கொடுக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களோட பேசியிருக்கீங்களே, அப்ப என் மேல தனிப்பட்ட விதத்துல நீங்க எவ்வளோ கரிசனையா இருக்கிறீங்கப்பா, எவ்வளோ அன்பா இருக்கிறீங்க. இதை தான் நான் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு லேசான காரியம். அடுத்த நாள் நான் ஜீசஸ் கால்ஸில் போய் மெசேஜ் கொடுக்கணும். 1 மந்த்துக்கு முன்பாகவே என்னை புக் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ஃபிஸ்டுலா ஃபெயிலியர் ஆகி அவர் சீரியஸாக அன்னைக்கு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கிறார். அந்த இரவு பல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. அந்த இரவு கண்ணில் தண்ணியோடு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன். எப்படி போவேன்னு தெரியாது. இவரை பார்த்துக்கிறதுக்கு யாரையாவது நீங்கள் அனுப்புவீங்க. பிசாசே நீ நினைக்காத, இவருக்கு சிக்காயிட்டாருன்னு சொல்லி என்னை அங்கே புக் பண்ண இடத்துல நான் போகாமல் இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத. கர்த்தர் என்னை கொண்டு போவார், கர்த்தர் என்னை கொண்டு போவார் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் நைட்டெல்லாம் அழுதுட்டு நான் ஜெபிச்சேன். பல்ஸ் ஆனால் டவுன் ஆகிட்டே இருக்கு. பல்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லவே இல்லை. ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும். இந்த நிலைமையில நான் அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட இப்படி அப்படி போக முடியாது. இன்னொன்று வேற யாரையாவது அவரை பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னாலும் கொஞ்சமாவது மெடிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கூட இருக்கணும், இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு போக முடியாது. நைட்டெல்லாம் நான் அழுதேன், ஜெபம் பண்ணேன். நீங்கள் என்னை கொண்டு போவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். பிசாசு வெட்கப்பட்டு போவான். நான் போய் நாளைக்கு ஜீசஸ் கால்ஸில் நான் மெசேஜ் கொடுப்பேன். இவர் வந்து அந்த சீரியஸ் கண்டிஷன்லேருந்து தாண்டிட்டாருன்னு சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன்ப்பா, நீங்கள் கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். விடிய காத்தால ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா. அவள் எனக்கு, நான் டீச்சராக இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட், அந்த நேரத்தில் அவள் சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவள் எனக்கு ஃபோன் பண்ணி, ராத்திரியெல்லாம் என்னை கடவுள் தூங்க விடலை. அடுத்த நாள் அவள் வேற ஏதோ அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக ஒரு ஊழியத்துக்கு போக வேண்டியது. நீ அங்கே போக தேவையில்ல, எலிசபெத்தை நீ அந்த மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிட்டு நீ போய் பால் சதீஷை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நைட் அவகிட்ட பேசியிருக்கிறார் ஆண்டவர். நீ போய் பால் சதீஷை பார்த்துக்கோ, அவள் நர்ஸாக இருக்கிறதுனால தைரியமாக நான் விட்டுட்டு போக முடியும். நீ போய் அவங்கள பார்த்துக்கோ. அங்கே கிட்டத்தட்ட 300 ஆத்துமாக்களுக்கு நான் எலிசபெத்தை பயன்படுத்தணும். அத்தனை ஆசீர்வாதமும் உனக்கு வரும். நீ போய் பால் சதீஷை மட்டும் பார்த்துக்கோ. காலங்காத்தால எழுந்து எனக்கு ஒரு ஃபோனை பண்ணிட்டு அவள் வீட்டிலேருந்து ஒரு கஞ்சி ஒன்று செஞ்சு, ஏன்னா வேற ஏதோ ஒரு சாப்பிட முடியாது, அவுட் சைட் ஃபுட் எடுக்கக்கூடாது, கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டா அவள். நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு போய் மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம ஒன்று நினைப்போம், பிசாசு இதில் நம்மளை அழிச்சிடணும்னு நினைப்பான். ஆனால் இன்னர் ஹார்ட்ல ஆண்டவரை துதித்து கொண்டே எந்த சூழ்நிலையிலையும் அவரை துதிப்பதென்றால் என்னவென்றதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஐ நோ வாட் இட் இஸ் டு பிரைஸ் காட் இன் மோசமான ஒரு சூழ்நிலையில கூட, இன் a worst circumstance, in a worst situation, I know what it is to praise God. என்ன வேணா தலைகீழ இருக்கட்டும், நான் கர்த்தரை துதிப்பேன், நான் ஆர்ப்பரிப்பேன், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவேன், அவர் மேல நம்பிக்கை வைப்பேன், விசுவாசம் வைப்பேன். அதை விட வேற 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 யார் நம்மளை காப்பாத்திட முடியும்? இப்ப நான் நம்பாம போறதுனால எனக்கு என்ன நடந்துரும்? நான் நம்பிக்கை வச்சாலும் கர்த்தர் எனக்கு ஏதாவது செஞ்சிருவாரு. நான் அவரை நம்பாம வேற யாரை நம்புறது? அவர் மேல அந்த நம்பிக்கையை வாயில சொல்ல 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 அங்க பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அங்க அற்புதங்கள் நடக்கிறதற்கான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க ஆரம்பித்துருவார். முடியாதவைகளை முடிய செய்வார். இவ்வளோ பெரிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு முன்பாக எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. இவங்களுக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லை, பணம் இல்லை. இவ்வளோ பெரிய வியாதிக்கு முன்பாக, இவ்வளோ பெரிய கடனுக்கு முன்பாக ஐ டோன்ட் நோ வாட் டு டு. ஆனா எங்க கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முதலாவது என்ன வேணா நடந்தாலும் என் கண்ணு கர்த்தரை பார்த்து துதித்து கொண்டே இருக்கும்னு சொல்லுங்க. சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், இயேசுவை பார்ப்பேன்னு நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். யோசபாத் இப்படி சொன்னபோது துதிச்சாங்க. துதிச்ச உடனே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள்.
ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹalleluya. When praise comes first, the victory will follow the praise. நம்ம துதி முன்னாடி போகும்பொழுது வெற்றி அதன் பின்னாடி தொடர்ந்து வரும். அப்போ இன்னைக்கு நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு ஆர்ப்பரிப்பின் நாள். என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிக்க 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 ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒரு எரிகோ தான் வருமா? வாழ்க்கை ஃபுல்லா வரும். ஆமென். வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா ஜெயம் எடுக்க போகிறோம். வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிச்சுட்டே இருப்போம். ஹalleluya. யுத்தங்களை கண்டு நம்ம சோர்ந்து போக போறதில்லை. இஸ்ரேல் ஜனங்களை ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்வாரு, சிவந்த சமுத்திரம் வழியா சுத்திட்டு நான் கூட்டிட்டு வந்ததோட நோக்கம், இவங்க இது வரைக்கும் யுத்தத்துக்கு பழகவே இல்லை, யுத்தத்தை கண்டால் சோர்ந்து போய்விடுவார்கள் என்று சொல்லி தான் அவர் சுத்திட்டு கூட்டிட்டு வந்தாரு. அப்போ யுத்தமே பண்ண தெரியாத ஒரு சூழ்நிலை சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் அவர்களுக்காக பிளந்து கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் பிளந்து கொடுத்தார். அதன் பிறகு யுத்தத்திற்கு அவர்களுடைய கரங்களை பழக்குவித்து ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் அப்படின்னா வெப்பன்ஸ்ல நம்பர் 1. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமா 7 கண்ட்ரி சுத்தி அடிச்சாலும் ஒரு ஆளா நின்று அவங்க அத்தனை பேரை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு பலவான்களா இஸ்ரேல் இருக்கிறாங்க. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யுத்தத்தை கண்டா பயந்துருவாங்கன்னு சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது எந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரோ, இன்னைக்கு அவங்க தான் மிலிட்ரியில அவங்க எக்ஸலண்டா இருக்கிறாங்க. நம்ம ஒருவேளை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில எதுவுமே எனக்கு தெரியாது, கர்த்தர் அங்க வேற மாதிரி நடத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கொடுப்பார். அதன் பிறகு பழக்கு வைப்பார். அதன் பிறகு யுத்தத்தை ஃபேஸ் பண்ண வைப்பார். யுத்தத்துல ஜெயத்தை கொடுப்பார். நம்மளுக்கு ஃபைட் பண்றதுக்கு கத்து கொடுப்பார். இதெல்லாம் கத்து கொடுக்கும் பொழுது நம்பிக்கை அது மேல வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல தாவீது சொல்லுவான், அவனுக்கு பிரச்சனை வரும்பொழுது, இப்போ நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னும் போது நேராக போயிட்டு கோலியாத்தோட இடுப்பில் இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து தான் கோலியாத்தோட தலையை அவன் வெட்டினான். அந்த ஒரு பட்டயத்தை மறுபடியும் அவன் போய் கையில் எடுத்துட்டு அவன் சொல்லுவான், இந்த பட்டயத்தை விட வேற என்ன வேணும் எனக்கு நான் ஜெயிக்கிறதற்கு அப்படின்னு சொல்லுவான். அங்கே அடி விழும். ஹல்லேலூயா. பட்டயத்தினாலேயே அவன் கோலியாத்தை ஜெயிச்சான். பட்டயத்தினாலே அவன் கோலியாத்தை ஜெயிச்சான். கர்த்தருடைய பலத்தினால அவன் கோலியாத்தை ஜெயிச்சான். அதுக்கு அந்த பட்டயம் உதவியா இருந்தது. நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலர் உதவியா இருப்பாங்க, ஒரு சில காரியங்கள் உதவியா இருக்கும். நமக்கு வேலை இருக்கும், வீடு இருக்கும், பணம் இருக்கும், நமக்கு சிபாரிசுக்கு சில மக்கள் இருப்பாங்க. ஆனா நம்பிக்கை என்னைக்குமே அவங்க மேல போயிடக்கூடாது. இவங்கெல்லாம் எனக்கு இருக்கிறாங்க, எனக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய சம்பளம் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய, என்றைக்குமே அப்படி செய்திடக்கூடாது. என் நம்பிக்கை, என் கண்கள் அவரையே பார்த்து கொண்டு இருக்கணும். எனக்கு சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் அவரையே பார்த்து கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா. முதலாவது நான் சூழ்நிலையை பார்க்காம தேவனை நம்புவேன், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். 2வது நான் தாழ்த்துவேன். 3வது என் கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். 4வது ஒரு புதிய ஆரம்பத்தின் போது ஒரு சத்தம் கேட்கும். எஸ்ரா 3வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? எஸ்ரா 3வது அதிகாரம் 11வது வசனம். 592. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஹல்லேலூயா. கட்டப்பட முடியாமல் இருந்த அந்த ஆலயம் கட்டப்பட ஆரம்பிக்கும் போதே ஆர்ப்பரித்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆர்ப்பரித்து ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாங்க, கட்டிடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பரா கட்டி முடிச்சிட்டாங்க. ஆகவே ஒரு புதிய ஆரம்பம் இன்றையிலிருந்து நமக்கு 7வது நாள் ஆர்ப்பரித்து முடித்த உடனே நீங்க சொல்லணும், எனக்கு நாளையிலேருந்து ஒரு புதிய ஆரம்பம் எடுத்த உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், நான் முடிக்கல. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் படி எனக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தர் அதை முடிய பண்ணுவார், கர்த்தர் அதை செய்து முடிப்பார், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், எனக்கு ஒரு வீட்டை கட்டி முடிப்பார், என் திருமண காரியத்தை மாற்றுவார், ஆயத்தப்படுத்துவார், என் திருமண வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளை மாற்றுவார், என் பிள்ளைகளை ரட்சிப்பார். அதாவது இட் ஹஸ் ஸ்டார்டட். ஆமென்.
அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே துதிக்க 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 அது போக போக ஆண்டவர் அதை முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புதிய ஆரம்பம். ஈவன் பிஃபோர் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட், ஸ்டார்ட் பிரைசிங் காட். காரியம் நடந்தேறி முடிகிறதற்கு முன்பாகவே தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசியாக 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு முறையும் பெலிஸ்தர்கிட்டயோ மற்றவங்கிட்டயோ சண்டை போடும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு தான் இவங்க யுத்தத்துக்கு புறப்படுவாங்க. ஆனால் இந்த முறை இந்த அதிகாரத்தில் நீங்கள் அந்த ஃபுல் சாப்டரை போய் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஜனங்க எப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப பயபக்தியோட அப்படிலாம் இல்லை. உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா நமக்கு ஜெயம் வந்துடும். ஒரு லக்கி சாம் மாதிரி அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு தமிழில் என்ன சொல்றது? அதிர்ஷ்டம், மந்திரம், எனிதிங் யூ கேன் சே. இது இந்த உடன்படிக்கை எடுத்துன்னு போயிட்டாக்கா எனக்கு நல்லது நடந்துரும், பெலிஸ்தர் என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நினைப்போட உடன்படிக்கை எடுத்துன்னு போய் வச்சு இந்த இடத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. இதுவும் ஆர்ப்பரிப்பு தான். நல்லா கவனிங்க, இந்த கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க என்ன பாருங்க, சரியா? இதுவும் ஆர்ப்பரிப்பு தான். ஆர்ப்பரிச்சாங்க. எல்லா நேரத்திலையும் ஆர்ப்பரிக்கும் போது ஜெயம் வந்துருச்சான்னு சொன்னா, இவங்க ஆர்ப்பரிச்சு முடிச்ச உடனே பெலிஸ்தியருக்கு அந்த சத்தம் கேட்டு பயப்படுறாங்க. ஐயோ, இந்த இஸ்ரவேலின் தேவன் பெரிய தேவன், பாளையத்துல என்ன ஆர்ப்பரிக்கிற சத்தம், அந்த தேவன் கிட்ட நம்மளால நிக்க முடியாது, ஆனாலும் போய் பார்ப்போன்னு போய் சண்டை போட்டா இஸ்ரவேலர் பயங்கரமா தோத்துருவாங்க, பெலிஸ்தர் ஜெயிச்சிருவாங்க. உடன்படிக்கை பெட்டியும் சேர்த்தே எடுத்துன்னு போயிடுவானுங்க. அங்க பயங்கரமா தோத்துருவாங்க. ஆர்ப்பரிச்சாங்களே, அப்புறம் ஏன் தோத்துட்டாங்க? எண்ணங்கள் சரியில்லை. அவங்க உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போன நோக்கம் சரியில்லை. அதுல ஒரு பயபக்தி இல்லை, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கைனால இல்லை, உடன்படிக்கை எடுத்துன்னு போயிட்டா நடந்துடும். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்து நான் தலைமாட்டில் வச்சுன்னு படுத்துட்டாக்கா பேய் பிசாசு அண்டாது, பரவாயில்ல, அது பரலோகத்திலே போய் நின்றுச்சு, பக்கத்தில் வந்து நிற்காதா? பக்கத்தில் வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் அது பயப்படாது. எங்கள் ஃபேமிலியிலலாம் ஜுரம் வந்து விட்டது, சிக்காயிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பெட்டுக்கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த பக்கம் ஒரு ஜெப எண்ணெய் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்கும், தலைமாட்டில் வச்சிருவாங்களாமா. அதை வச்சுட்டாக்கா ஜுரம் அவங்கள விட்டு போயிடுமாமா. இது எங்கள் குடும்ப வழக்கம். ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் பைபிள் வந்துடும், ஒரு ஜெப எண்ணெய் வந்துடும், பயங்கரமா ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சண்டே சர்ச்சுக்கு போனேன், டைம் இல்லை, அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா வியாதின்னு ஒன்று வந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எனக்கு இப்போ அதெல்லாம் நினைச்சா சிரிப்பு தான் வருது. ஆண்டவர் எவ்வளோ பாவம், உனக்கு வேணும்னா என்னை ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன், உடனே பைபிள் வச்சுக்கோ, உடனே ஜுரம் போயிடணுமா? பைபிள் எடுத்து தலைமாட்டில் வச்சாக்கா ஜுரம் போயிடணுமா? வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நான் எடுத்து உள்வாங்கி கீழ்ப்படிந்து என் வாயினாலே அதை அறிக்கையிடும் பொழுதுதான் இதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு என் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆர்ப்பரிப்பு தவறான நோக்கத்தோடு இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும், தேவன் மேல ஒரு நடுக்கம் இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு பயபக்தியும் நடுக்கமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர் என்பதனால he cannot be taken for granted. அவரை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நினைச்சிடக்கூடாது. அவர் மேல எப்போதுமே ஒரு பயபக்தி இருக்கணும். அது இல்லாம போச்சு அப்படின்னா ஆர்ப்பரித்தாலும் தொற்று போயிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆர்ப்பரிக்கிறது மாத்திரம் சொல்யூஷன் அல்ல. நான் எல்லா சூழ்நிலையிலையும் ஆர்ப்பரிக்கணும், அட் த சேம் டைம் நான் கீழ்ப்படியணும். என் ஆர்ப்பரிப்பு கீழ்ப்படிதலோடு சேர்ந்த ஒரு ஆர்ப்பரிப்பாக இருக்க வேண்டும்.
என் தாழ்மையோடு சேர்ந்த ஒரு ஆர்ப்பரிப்பாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற எதையுமே நான் நம்பாம என் கண்கள் தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்கிற ஒரு ஆர்ப்பரிப்பாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் எனக்கு துவங்கும் போது இதுக்கு எதுவுமே சாதகமா இருக்காது. ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் எல்கேஜில சேர்க்கும் போது என் பிள்ளை என்ன ஆக போகுது, டாக்டரா படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்கேஜில போய் சேர்க்கணும். எத்தோடனே மெடிக்கல் காலேஜில் எந்த காலேஜ்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ இப்போ நம்ம படிப்படியா படிக்க ஆரம்பிக்கும் போது, தேவனோட நெருங்க ஆரம்பிக்கும் போது, நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே ஆண்டவர் படிப்படியாய் நீக்கி கொண்டே வருவார். ஒவ்வொரு சத்துருக்களாய் அவர் முறியடித்து கொண்டே வருவார். 7 நாள் உபவாசம் ஜெபம் இருந்துட்டு இதோட நாளையிலேருந்து நீங்க பைபிளே கையில எடுக்கல, ஜெபமே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 7 நாள் ஜெபத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறுன்றதுக்கெல்லாம் நாலாம் கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு முடிவெடுத்து, நான் வேதத்தை வாசிக்க போறேன், தேவன் எனக்கு சொல்லுகிறத நான் கேட்க போறேன், அவருக்கு நான் கீழ்ப்படிய போறேன், நான் என்னை அர்ப்பணிக்க போகிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வார், அவரை விட்டு நான் வேற யாரையும் நான் நோக்கி பார்க்க போறதில்ல, தேவன் என்னோடு கூட இருப்பார், அவரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளுவேன். இதை சொல்லும் பொழுது எரிகோ இடிந்து விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் எங்க தவறு செய்கிறேன், எங்க நான் உங்களை நினைக்காம வேற எதையோ. நிறைய நேரம் ஆண்டவருக்கு எதுல ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? நம்மளே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரியா கிட்ட ஒரு வேலை சொல்றேன். பிரியா கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டு அடுத்து நான் உடனே பிரியா கிட்ட சொன்ன அதே வேலைய, வேற வேலை சொன்னா பரவாயில்ல, பிரியா கிட்ட சொன்ன அதே வேலைய அடுத்து உடனே கிருபா கிட்ட, பிரியா என்னம்மா வேலை சொல்லிட்டு உனக்கு அந்த நோட்டீஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அடுத்து உடனே இப்போ நான் கிருபா கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னும் போது அதுக்கு அர்த்தம் என்ன? பிரியாவை நான் நம்பல, பிரியா மறந்துடுவா, அவ கொடுக்க மாட்டா, அதனால கிருபா நீ கொடுத்துரு. இது ஒரு சின்ன விஷயம், அதனால இதுல கோவம் வராது. வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல நம்மள நம்பல, சரி அப்ப நீயே பாத்துக்கோ சொல்லுமா இல்லையா? அதான் உனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ, அவங்களே போய் பார்த்துக்கோ. அப்போ நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை பார்க்காம இவங்களே போய் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார். நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா என்கிட்ட வா, நான் செய்யறேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஹல்லேலூயா. ஆனா நான் ரொம்ப உஷார். நான் என்ன பண்ணுவேன், எடுத்தோடனே காலில் விழுந்துருவேன் சாஷ்டாங்கமா. இங்க போய் அங்க போய் பல மாதம் பல வருஷத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்க காலில் விழுவதை விட எடுத்த உடனே சாஷ்டாங்கமா விழுந்துருவேன். ஆண்டவரே, எனக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாது, உங்களை விட என்னை யாரும் நடத்த முடியாது, உங்களை தவிர எனக்கு யாரும் பண உதவி செய்ய முடியாது, உங்களை விட யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க செய்தாலொழிய இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப அந்த நபர் எனக்கு உதவி செய்தாலும் ஆண்டவரே இவங்களை என் வாழ்க்கையில கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி கிராட்டிடியூட் ஆண்டவர் மேல அதிகமா இருக்கும். திருப்பி அடுத்த பிரச்சனை வரும்போது அதே நபர்கிட்ட போக மாட்டோம், போக கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு முறை நமக்கு உதவி செய்யறாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போக கூடாது, ஆண்டவர்கிட்ட போகணும். திரும்ப அவங்களே நமக்கு செய்யணும்னா அவங்களே கர்த்தர் அனுப்புவார், எல்லாம் வேற யாரையாவது கர்த்தர் அனுப்புவார். ஒரு தடவை காக்கா அனுப்புவார், காக்காவே எனக்கு கொடுக்கணும்னாக்கா இல்ல இப்ப சாரிபாத் பிதா கிட்ட போன்னுவாரு. இல்ல ஆண்டவரே அந்த காக்காவையும் கொஞ்சம் அனுப்புங்க, அது கொஞ்ச நாள் நல்லா நான் வெஜிடேரியன்லாம் எனக்கு கொடுத்துன்னு இருந்துச்சு, எனக்கு அனுப்புங்கன்னா அதை அனுப்ப மாட்டார். காக்கா பீரியட் முடிஞ்சிச்சு, நீ காக்காவை தேடி போக கூடாது. நீ யாரை தேடி போகணும்? கர்த்தரை தேடி போகணும். உனக்கு எங்க எது வேணுமோ அதை நான் ஆயத்தப்படுத்தி வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆர்ப்பரிக்கும் போது தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இருதயத்துல கை வைத்து எல்லாருமே கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் உங்களை ஆர்ப்பரிப்பேன்ப்பா, நான் உங்களை துதித்து கொண்டே இருப்பேன், நான் விசுவாசத்தோடு கூட உண்மை துதித்து கொண்டே இருப்பேன். உம்முடைய அன்பினால நிரப்பப்பட்டு என்னை தாழ்த்தி என் கண்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்த்து நான் உங்களை ஆர்ப்பரிப்பேன்ப்பா, நான் உங்களை துதித்து கொண்டே இருப்பேன். தவறான ஒரு இன்டென்ஷனோட ஒரு ஆண்டவரே கீழ்ப்படியாம நான் ஆர்ப்பரித்தா எனக்கு அற்புதம் நடக்காது. கர்த்தர் வேதத்துல சொல்லி இருக்கிற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய நான் என்னை அர்ப்பணிக்காம
நான் துதிச்சா 1000 ஸ்தோத்திர பலி புக் எடுத்து நான் ஸ்தோத்திர பலி சொல்லிடுறதுனால எனக்கு அற்புதம் நடக்காது. பரிசுத்தம் இல்லாம நான் ஆர்ப்பரித்தா நான் தோற்று போயிடுவேன். நான் கர்த்தரிடத்துல பயபக்தியோடு கூட என் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதன் மத்தியில என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நான் ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. அந்த இடத்துல உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க. இது எலிசபெத்தின் காலம் நான் சொல்லிக்கணும், நீங்க வேணா உங்க பேரை போட்டு சொல்லிக்கோங்க. ஹல்லேலூயா. இது என்னுடைய காலம். இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அந்த யோசுவால கடைசி வசனம் மட்டும் படிச்சிடலாம், எடுங்க. முக்கியமான வார்த்தை அது. 6வது அதிகாரம் 27வது வசனம். யோசுவா 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. யோசுவா கிட்ட தான் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினாரு? எரிகோவை எப்படி சுத்தி வரணும், எப்படி சுத்தி வந்தாக்கா நான் எப்படி அந்த அலங்கம் இடியும்படி செய்வேன். யோசுவாக்கு சொன்னாரு, யோசுவா ஜனங்களுக்கு சொன்னாரு. ஜனங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்படியே அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. இப்போ யோசுவா குறித்து ஒரு பயத்தை தேவன் உண்டு பண்ணினார். யோசுவாவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஒருவேளை உங்க ஃபேமிலியில நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்க, உங்க பேச்சு எடுபடவே இல்லை, உங்களை மதிக்கவே இல்லை, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கல சொல்றீங்களா? தேவனோடு நீங்க உறவை அதிகரித்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்க கூட தேவன் இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபிக்க ஆரம்பிப்பார். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல இவங்களோட தேவன் இருக்கிறார் என்கிற பயத்தை கர்த்தர் உண்டு பண்ண ஆரம்பிப்பார். உங்களை கர்த்தர் கனப்படுத்த ஆரம்பிப்பார். உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாம், இது எழுப்புதலின் காலம். என் ஃபேமிலியில ஒரு எழுப்புதல் வரப்போகுது, என் தேசத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகுது, என்னுடைய நான் வேலை செய்யற இடத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகுது. யார் மூலமாய் வரப்போகுது? கை கட்டினே பார்த்துனுருங்க. என்ன, யார் மூலமாய் வரப்போகுது? என் மூலமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. பாடலாமா? இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. சத்தத்தை உயர்த்தி எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழை. சொல்லுவோமா? எக்காலம் ஊதி
எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, என்னுடைய காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ, சொல்லுமா, நான் துதிக்க துதிக்க எனக்கு தோல்வி இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஹல்லேலூயா. மாம்சத்தோடும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு யுத்தம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? இனி இந்த மாம்சத்துல என் கணவரோட போராட போறதில்ல, என் பிள்ளையோட, என் மனைவியோட, என் பெற்றோரோட நான் போராட போறதில்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. அந்த சர்வ வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை நான் இன்று முதல் கையில் எடுக்க போகிறேன். 7 நாள் உபவாச ஜெபம் முடித்து கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் பழைய எலிசபெத் கிடையாது, நான் பழைய ஆள் கிடையாது. கர்த்தர் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். புதிய வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவன் எடுப்போமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். 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 எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். 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 இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. சத்தத்தை உயர்த்தி, எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம். இது எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நேரமல்லோ. என்னுடைய காலம், இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலமூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலமூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தை சொல்லுவோமா? இது எழுப்புதலின் காலம், இது என்னுடைய காலம். என் குடும்பத்தில் எழுப்புதல் வருகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா.
Hallelujah. Thank you Jesus. கரங்களை உற்சாகமாய் தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்போடு இது எழுப்புதலின் காலம். என்னுடைய குடும்பத்திற்கு எழுப்புதலின் காலம், என் சபையில ஒரு எழுப்புதலின் காலம், என் தேசத்திலே ஒரு எழுப்புதலின் காலம். Hallelujah. கரங்களை தட்டி அப்பாவிடத்துல நன்றி சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி 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 நன்றி. எல்லா கட்டுகளை நீங்க அழுத்திட்டீங்க. உமக்கு கீழ்ப்படிந்தால் போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே நீங்க செய்ய போகிறீர்கள். நன்றி ராஜா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, என்னுடைய காலம், இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. கரங்களை சத்தமாய் தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை சத்தம் போட்டு துதித்துக் கொண்டே இருங்க. ஆர்ப்பரிப்போடு துதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் இன்றோடு கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து விட்டார். எல்லா கண்ணீர்களையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் இயேசு துடைப்பார். உங்கள் கடன்கள் யாவையும் இயேசு தீர்த்து விட்டார். வியாதிகளை முற்றிலுமாய் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் முற்றிலுமாய் அதை நீக்கி விட்டார். Thank you Jesus. Thank you Jesus. நாங்க ஆர்ப்பரிக்க எந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி நாம் ஆர்ப்பரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அலங்கம் இடிந்து விழுந்து போகும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. எங்களுக்குள்ள இந்த மகிழ்ச்சி, இந்த ஆர்ப்பரிப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும்பா. இதோ இந்த 7ஆம் நாள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கள் விசுவாச கண்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அலங்கம் இடிந்து விழுந்தாயிற்று, அலங்கம் இடிந்து விழுந்தாயிற்று. எங்களுக்காக அலங்கத்தை நீர் இடித்து போட்டு விட்டீர். இந்த எழுப்புதலின் காலத்திலே எனக்காக என் குடும்பத்தை சுற்றி கட்டி நிற்கிற எல்லா அலங்கங்களை நீர் இடித்து போட்டு விட்டீர் ஆண்டவரே. எல்லா சத்துருக்கள் கட்டி வைத்த அலங்கங்கள் இடித்து போனதற்காய் நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு நிர்மூலமாகி போனதற்காய் நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. தேவன் யோசுவாவோடு பேசினார். அந்த வார்த்தையை ஜனங்க கிட்ட சொல்லும் பொழுது நம்பவே முடியாத ஒரு காரியம்தான், ஆனா நம்பி கீழ்ப்படிந்தாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். இது எப்படி ஆகும், இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த கடன் எப்படி மாறும், இந்த வியாதி எப்படி நீங்கும். இத்தனை வருஷமா இப்படி இருந்துட்டாங்களே, நம்ப முடியல. பல வருஷமாய் குழந்தை பாக்கியம் இல்ல, எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையில கர்த்தர் எனக்கு ஒரு சபை போதகராய் எனக்கு உணர்த்தினார். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நம்பி நீங்க வந்துட்டீங்கல்ல. எனக்கு ஆண்டவர் இதை சொல்றார். ஒரு சபை போதகருடைய வார்த்தைக்கு நம்பி கீழ்ப்படிந்து நீங்க வந்துட்டீங்கல்ல, இதுவே உங்களுக்கு அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது என்பதற்கான அடையாளம். நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க கீழ்ப்படிந்து இதற்கு வந்துட்டீங்க. உங்களை சுற்றி நிற்கிற தேவையில்லாத அலங்கங்களை தேவன் இடித்து போட்டு விட்டார். உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலுமாய் தேவன் அழித்து விட்டார். உங்களை சுற்றி உங்களை நெருக்கி கொண்டு உங்களுக்கு கண்ணீரை வர வைக்கிற, துக்கத்தை கொடுக்கிற பிரச்சனைகளை தேவன் முற்றிலுமாய் அழித்து தீர்த்து விட்டார். Thank you Jesus. Thank you Jesus. இனி நீங்கள் துக்கமுக்கமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்க அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் எவ்வளவுதான் மோசமாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில நான் ஆர்ப்பரிப்பேன்பா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க?
என் சூழ்நிலைகள் பயமுறுத்துகிறதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் இனி நான் ஆர்ப்பரித்து கொண்டே இருப்பேன், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். என்னை அடி மட்டத்திலிருந்து என்னை எவ்வளவுதான் ஒரு ராஜாவை போல உயர்த்தி வைத்தாலும் அங்கேயும் என் ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினார். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அங்கிருந்து என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வைத்த என் தேவனுக்கு நான் நன்றி உள்ளவளா இருப்பேன். அவர் முன்னாடி நான் எப்போதுமே தாழ்மைப்படுவேன். என் இருதயத்தில் அந்த தாழ்மையை எப்போதுமே கொடுத்துருங்கப்பா. எங்களுக்கு ஒருபோதும் அந்த மேட்டிமை வர வேண்டாம். எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் நாங்கள் எல்லா துதியும் புகழும் உங்களுக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்தணும்ப்பா. எங்கள் கண்கள் எப்போதும் உம்மை மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்கட்டும். எங்களை சுற்றி இருக்கிறவைகள் அல்ல, நீங்க எங்களுக்கு கொடுத்த வேலையை அல்ல, நீங்க எங்களுக்கு கொடுத்த கணவரையோ மனைவியோ அல்ல, நீங்க கொடுத்த வசதிகள் சம்பளம் இவைகளை அல்லப்பா. எங்க கண்கள் எப்போதும் உமையே பார்த்து கொண்டு இருக்கட்டும், உமையே பார்த்து கொண்டு இருக்கட்டும்ப்பா. இன்றைக்கு எங்களுக்கு புதிய காரியத்தை நீங்க தொடங்கிட்டீங்க. தொடங்கும் போதே நாங்கள் ஆர்ப்பரிப்போம். ஆலயம் கட்ட ஆரம்பிக்கும் போதே அவங்க ஆர்ப்பரிச்சாங்க, ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டாங்கப்பா. நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் இறுதியில் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அனுப்புகிறீங்க. நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் உங்களை ஆர்ப்பரிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்கன்னு நாங்கள் விசுவாச அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒருபோதும் நாங்கள் ஆர்ப்பரிப்பை தவறாய் பயன்படுத்திடக்கூடாதுப்பா. இருதயத்தில் கை வைத்து கேட்கலாமா? நான் எப்போதுமே ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், உமக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கணும்ப்பா. கர்த்தர் தானே, அவர் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர்னு சொல்லி அலட்சியமாய் நான் ஆர்ப்பரிச்சிடக்கூடாதுப்பா. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வேதத்தை எல்லாரும் கையில் பைபிள் எடுத்துக்கலாமா? எல்லாரும் உங்கள் கையில் உங்கள் பைபிளை எடுங்க. பைபிள் எடுத்து ஆண்டவருக்கு இப்போ காமிங்க. அப்பா, நிறைய நேரம் நான் பைபிள் படிக்கணும்னு யோசிக்கிறேன், ஆனால் படிக்க முடியலப்பா. ஏதாவது ஒரு தடை வருது, நான் சோம்பலாக இருந்துடுறேன். ஆனால் இப்போ இந்த ஆர்ப்பரிப்பு நாளில் என் வேதத்தை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்ப்பா. இந்த வேதத்தை நான் ஆசையா வாசிக்கணும், நான் நேசிக்கணும். இந்த வேதத்துல இருந்து எங்க அப்பாவுடைய குரலை நான் கேட்கணும், எங்க அப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்கணும், அனுதினமும் கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாஞ்சையோடு ஆசையோடு ஏக்கத்தோடு நான் இந்த வேதத்தை வாசிக்கணும்ப்பா. இதில் உள்ள கற்பனைகள் கட்டளைகளுக்கு நான் ஆமென் என்று நான் கீழ்ப்படியணும்ப்பா. நான் அப்படியே கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு உதவி செய்கப்பா. கேட்கலாமா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இதை கத்த செய்ய சொல்லுகிறார். கையில் இந்த பைபிளோடு கேளுங்க. அப்பா, இந்த வேதத்தை நான் வாசிச்சிடணும்ப்பா. எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. எனக்கு பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வரக்கூடாது. என் ஆவிக்குரிய கண்களை திறந்துருளுங்கப்பா. என் கூட பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே, கூட பேசுங்க. அந்த சத்தத்தை நான் கேட்கணும். ஆசையா அதிகமாய் நான் வேதத்தை வாசிக்கணும். இந்த வருஷத்தின் இறுதியிலிருந்தே நான் வேதத்துல நான் கவனம் செலுத்தணும். இதை வாசிக்க 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 கர்த்தருடைய சத்தத்தை யோசுவா கேட்டதுனாலதான் கீழ்ப்படிய முடிந்தது. கீழ்ப்படிந்ததுனாலதான் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும். அப்பா, எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை நீங்க கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் ஏக்கத்தோடு கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஆர்வத்தை, வேதம் வாசிக்கக்கூடிய வாஞ்சை ஆர்வத்தை நீங்க உண்டு பண்ணி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த கரத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை இந்த கடைசி நாள் வர முடியாதவர்களை கூட இத்தனை நாள் வந்தாங்கப்பா, வர முடியாதவர்கள் கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் கடைசி நேரத்தில் வந்தவங்களுக்கும் அதே கூலியை கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த கடைசி ஆர்ப்பரிப்பு நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க. நீங்கள் அலங்கத்தை இடிச்சு போட்டுட்டீங்க. எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே.
நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் இனி வேதத்தை வாசித்து கவனமாய் கீழ்ப்படிந்து அலங்கங்கள் இடித்து கொள்ள போகிறதற்கு, நீங்க அலங்கத்தை இடிச்சு போட போகிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறோம். அதை பல மடங்கு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க திரும்ப தாங்கப்பா. இந்த 7 நாட்களும் ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்திற்காக உழைத்த, கொடுத்த, செபித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. டீ போட்டு கொடுத்தவங்கள, இந்த ஆலயத்தை கிளீன் பண்ணி கொடுத்தவங்க, ஆராதனை செய்தவங்க, மீடியாவுக்கு உதவி செய்தவங்க, ஒவ்வொருவருடைய பலனையும் அவரவருக்கு நீங்க திரும்ப கொடுத்துருங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். வியாதிகளை விலக்கி போடுங்க. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும்ப்பா. சானஸ்க்கு கூட பலவீனத்தில் கர்த்தர் தாங்கி கொள்ளுங்க. அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து காலேஜுக்கு போக தேவன் உதவி செய்யுங்க. புனிதா சீக்கிரத்தில் சுகமடைந்து ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர உதவி செய்யுங்கப்பா. இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவி சிஸ்டருக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் சுபிக்கிறோம். கணவர் உதயகுமார் இங்கே வந்திருக்கிறாருப்பா. இந்த 3 நாள் உபவாச கூட்டத்தை முடித்துட்டு அவர் போகும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க மனைவியினிடத்தில் பார்க்கட்டும். தேவியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த சகோதரிக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நீங்கட்டும் ராஜா. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன்.